இன்றைக்கி நிறைய பேர் இந்த லவ்ன்ற மேட்டரில் வந்து ஏன் விழுறாங்க அப்படின்னா, they just walk on feelings. ஃபீலிங்ஸ் கம் அண்ட் கோ. உண்மையாக சொல்கிறேன். ஃபீலிங்ஸை ஏன் நம்ம டிபெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், ஃபீலிங்ஸை ஏன் லவ் நீங்கள் டிஃபைன் பண்ணக்கூடாது அப்படின்னா, இன்றைக்கி நிறைய பேர் வந்து 20 வயசில் ஒரு பெண்ணை 3 வருஷம் பின்னாடியே சுற்றி காதலிச்சேன், கல்யாணம் பண்ணேன்னு சொல்கிறாங்க. அதே ஆள் 20 வருஷம் கழிச்சு இந்த பெண்ணை விட்டுட்டு வேற ஒரு பெண்ணை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன்றாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு அன்பு என்பது ஒரு உணர்ச்சி. உணர்ச்சி தான் அன்புன்னு நீங்கள் உலகம் டிஃபைன் பண்ணுற மாதிரி டிஃபைன் பண்ணிங்கன்னா நம்முடைய அன்பு ரொம்ப கரப்பட்டதாக மாறிடும். ஏன்னா இன்றைக்கி இந்த பொண்ணு அழகாக தெரியவா, அவளை கல்யாணம் பண்ணிட்ட 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு அதே அழகிய பெண் வயதாவாள். அவளுக்குள்ள இளமையெல்லாம் என்ன பண்ணிடும்? வாலிபமும் அதனுடைய இளமையெல்லாம் மாயை. அது அப்படியே அவளும் வயசாகிடுவா. ஆனால் அதே பகுதியில் இன்னொரு பெண் அதே 20 வயசில் 25 வயசில் அதே இளமையோடு அந்த பக்கம் வருவா. நீ அதே இளமையை தேடி அந்த இளமையிலே வருகிற உணர்ச்சி தான் அன்புன்னு நினச்சா இந்த மனைவி நம்மளுக்கு வேண்டாதவளாயிருவா. இப்போ இளமையாக வருகிறவள் எப்படி தெரிவானா, அன்புக்குரியவளாக தெரிவா. இது என்னன்னா உலகம் கொடுக்கிற விளக்கம். பட் லவ் இஸ் நாட் அ ஃபீலிங். அன்பு, உண்மையான அன்பு என்பது என்ன தெரியுமா? கற்பனைக்கும் உடன்படிக்கைக்கும் உட்பட்டது. அதான் அன்பு. True love is a commitment to the covenant. It's a commitment to the covenant and the commandment of God. அதனால தானேங்க முதலாம் கற்பனைனா என்ன? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. முதலாம் கற்பனைனா என்ன? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் என்ன செய்வாய்? அன்பு கூறுவாயாக. ஏங்க இதுக்கு நீங்கள் எப்போ யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏங்க ஒருத்தட்ட அன்பு கூறணுன்றத கட்டளையாக போட முடியுமாங்க? ஏய், இன்னிலேருந்து ஒழுங்காக என்னதான் அன்பு கூறணும் சொல்ல முடியுமா? அன்பு கூறுவாயா அப்படின்னு கேட்டால் அது வேற. நீ வந்து அன்பு கூறலன்னா தொலைச்சி விடுவேன் எப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இது கட்டளை, இது கற்பனை, இது உடன்படிக்கை. அன்பு கூர்ந்தாதான் தான் உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னா அது என்னங்க? அது என்ன தெரியுமா? அதுதான் சத்தியம். ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை தன்னோட வந்து உறவு வைத்திருந்தது, தன்னோடு வைத்த உடன்படிக்கை வந்து ஃபீலிங்ஸில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லலை. இதுதான் கட்டளை. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னில் அன்பாயிரு. என்ன வந்தாலும் சரி, என்னுடைய அன்பு அனாதி ஸ்நேகம், அது மாறவே மாறாது. உன்னை நேசிச்சிட்டேன், அவ்வளோதான். கல்யாணத்தில் நாம் வாக்குமூலம் வாங்குகிறோம். கிறிஸ்தவ கல்யாணத்தில் என்ன சொல்கிறோம் தெரியுமா? வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும், மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் நான் உன்னில் அன்பாக இருப்பேன். அதான் அன்பு. அன்பு நான் சுகமாக இருக்கும்போது, இளமையாக இருக்கும்போது, நினச்சதெல்லாம் செய்யும்போது அன்பு கிடையாது. அது வந்து உணர்ச்சி. உண்மையான அன்பு என்றது என்னன்னா கற்பனைக்கு கீழ்ப்படுகிறது. இந்த மாதிரி நம்ம அன்பு வைத்திருப்போம்னா இந்த அன்பு எதுக்குள்ள இருக்கும்னா கட்டுப்பாடுக்குள்ள இருக்கும். ஆமாம், என் மனைவி வந்து வயதாயிட்டா, என் கணவன் வயதாயிட்டாரு, என் மனைவிக்கு சுகவீனம் வந்துருச்சு, என் கணவனுக்கு சுகவீனம் வந்துருச்சு. ஆனால் நாங்கள் வந்து உணர்ச்சியின் அடிப்படையில் அன்பு கூறல, உடன்படிக்கையின் அடிப்படையில் அன்பு கூறுகிறோம். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இன்னைக்கு உடன்படிக்கையின் அடிப்படையில், உணர்ச்சி அடிப்படையில் கிடையாது. சில எதிர்பார்ப்புகள் உடைஞ்சு போயிடலாம், சில தவறுகள் நடக்கலாம், சில பிழைகள் வரலாம், சில மாற்று கருத்துக்கள் வரலாம், சில காரியங்களை ஒவ்வாமை கூட இருக்கலாம். ஆனால் நான் வந்து உணர்ச்சியின் அடிப்படையில் நான் ஒர்க் பண்ணலை. நான் எதன் அடிப்படையில் நான் அன்பு கூறுறேன்னு கேட்டால் உடன்படிக்கையின் அடிப்படையில். இப்படிப்பட்ட அன்பு தான் தேவனுடைய அன்பு. ஸோ யூ டோன்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் யுவர் ஃபீலிங்ஸ். ஃபீலிங்ஸை நீங்கள் வந்து அன்பு என்று டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நம்முடைய ஃபீலிங்ஸ் எப்போ எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாதுங்க. நம்முடைய உணர்ச்சிகள் ஒரு நிமிஷத்தில் இன்னொரு நிமிஷம் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். உதாரணமாக பாருங்களேன், சில பேர் தவறு பண்ணுற இடங்களை நான் பார்த்துருக்குறேன். அவங்ககிட்ட நான் விசாரித்து கவுன்சிலிங் எடுக்கும்போது அவங்க சொல்கிற சில காரியங்களை பார்த்தா ரொம்ப சங்கடமாக இருக்கும். பட் அதை நிறைய கற்றுக்கொள்ளலாம். அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் என் மனைவி வந்து திட்டிக்கிட்டே கிடந்தாளா, எந்த நேரமும் ஒரே டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்தா பாஸ்டர்,
நான் கேட்கறத அவ செய்யவே மாட்டா பாஸ்டர், எனக்கு அன்பா இருக்க மாட்டா, என்கிட்ட வந்து ரொம்ப பாசமா இருக்க மாட்டா, இப்படியே டார்மெண்ட் பண்ணிட்டு இருந்தா பாருங்க. ஆஃபீஸில் ஒரு பெண் வந்தா பாஸ்டர், அவள் வந்து என்கிட்ட ரொம்ப அன்பா இருப்பா, ரொம்ப பாசமா பேசுவா. உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கே தெரியாமல் அவன் மேலே அப்படியே காதல் வயப்பட்டேன், அன்புல விழுந்துட்டேன் பாஸ்டர்னு. இப்போ எங்கெங்க தவறு நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா? அவங்க என்ன நினச்சிட்டாங்க தெரியுமா? இந்த உணர்ச்சிகளின் மாற்றம் அன்புன்னு நினச்சிட்டாங்க. அங்கே தான் தப்பே நடக்குது. நான் சொன்ன சம்பவம் அப்படியே பெண்களுக்கும் பொருந்தும். என்னை அன்பே கூற மாட்டார் பாஸ்டர், என்கிட்ட பேசவே மாட்டார், என்கிட்ட பாசமாக இருக்க மாட்டார், என்னை கவனிக்கவே மாட்டார், நானும் எவ்வளோ நாள் தான் பாஸ்டர் பொறுத்து இருக்கிறது. அதுக்கு ஒரு வாலிப பையன் என்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தான், நான் விழுந்துட்டேன். இது வாலிபர்களுக்கும் பொருந்தும். வாலிப பிள்ளைங்க சொல்கிறத நான் கேட்டிருக்கேன், அங்கிள் வீட்டில் பயங்கர டார்ச்சர் அங்கிள், பயங்கரமாக என்னை அடிக்கிறாங்க, திட்டுறாங்க, ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க. ஆனால் வழியில் ஒரு பையன் வந்தான், ஒரு பெண் வந்தா, என்கிட்ட ரொம்ப பாசமாக பேசுனாங்க, ரொம்ப கனிவாக பேசுனாங்க, எதையுமே நான் யோசிக்கலை, அப்படியே நான் காதல் வயப்பட்டுட்டேன். இது என்ன தெரியுமா? இட்ஸ் நாட் லவ், இட்ஸ் அ ஃபீலிங். ஆனால் இந்த கதைகள் சில வேளையில் பயணத்தை, வாழ்க்கை பயணத்தில் அப்படி கொஞ்சம் தாண்டி போகும்போது அப்படியே மாறுறதை நான் பார்த்துருக்கேன். என்னென்னா, இந்த பையன் இருக்கான் பாருங்க, அவள்கிட்ட சொன்னான் ஒரு காலத்தில், நீ பயப்படவே பயப்படாத, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், உனக்கு எல்லாமே நான் செய்வேன், உன்னை கண்கலங்காமல் பார்த்துக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்து, அந்த உணர்ச்சியில் இவங்க அப்படியே ஏறி கடைசியில் கல்யாணம் கூட பண்ணிட்டாங்க, அல்லது கல்யாணத்தை தவிர்த்த சில தவறுகளை செய்தாங்க. ஆனால் ஒரு காலம் கடந்த உடனே தன்னை நேசிக்கிறேன், அன்பு கூறுறேன், உயிரே கொடுப்பேன், ரத்தத்திலே கையெழுத்து போட்டு ரத்தத்திலே லெட்டர் கொடுத்தவன் அதே ஆள் தான் இப்போ ரத்தத்தை உரிகிறான். அவன் சொல்கிறான், இனிமே எனக்கு ஃபோன் பண்ண செருப்பு எடுத்து அடிப்பேன்றான், பேரு கட்டு போய்டுன்றான், மிரட்டுறான், உன் ஃபோட்டோஸை வந்து நான் வெளியே விட்டுருவேன், என் விஷயத்தில் தலையிடாதேன்னு சொல்கிறான். நீங்கள் அசந்து போய் உட்காந்துருக்கீங்க, என்னங்க இது, எவ்வளவு அன்பு கூர்ந்தான் என்கிட்ட, எவ்வளவு பாசமாக இருந்தான். தம்பி தங்கச்சி, நீ ஆக்சுவலாக ஏமாந்துட்ட, நீ அதை அன்புன்னு நினச்சிட்ட. அன்பு கிடையாதுப்பா, அது அன்பு வந்து உணர்ச்சி கிடையாது, உணர்ச்சி கிடையாது, உணர்ச்சி மாறும்பா. உண்மை என்னென்னா, அன்றைக்கு உன் மேலே ரொம்ப பாசமான உணர்ச்சி இருந்தது உண்மை, சந்தேகமே இல்லை. ஆனால் அதே பாசம் இன்னைக்கு பகையாக மாறிடுச்சு. பைபிள் ஒரு சம்பவம் இருக்குது தெரியுமா? அம்னோன்னு ஒருத்தர் இருந்தான், அவன் சொந்த சகோதரியை வசப்படுத்தி எவ்வளவோ அவளை தொந்தரவு பண்ணி தனக்குடைய ஆசைக்கு இணங்க பண்ணினான். ஆனால் அந்த சம்பவம் எப்படி முடியுதுன்னு கேட்டால், அவள் வேண்டாம் வேண்டான்னு சொல்லும் பொழுது அவளை தவறுக்குள்ளே உட்படுத்தின அதே அம்னோன் ஒரு காலம் வந்து அன்புக்காக வியாதி கொண்டிருந்தானா. அன்பில் லவ் சிக்காயிட்டார், அவர் அப்படியே சிக்காயிட்டார், நீ இல்லைன்னா வாழவே முடியாது, உயிரே போயிடும்னாரு. ஆனால் வேதம் சொல்லுது, அவன் ஆசை அடங்கின உடனே அவள் மேல் வைத்திருந்த அன்பை விட அவள் மேல் வைத்திருந்த விரோதமும் பகையும் ரொம்ப பயங்கரமாக இருந்ததான். வீட்டை விட்டு வெளியே போ, இங்கே தங்காதன்னு சொன்னான். அவளால் தாங்க முடியலை, அழுது புலம்புகிறா, நீ எவ்வளவு என்ன நேசிச்சேன் எனக்கு வந்து எவ்வளோ ப்ராமிஸ் பண்ணியே, அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா, அதெல்லாம் தெரியாது, கிளம்பி போ, விரட்டி விட்டான் வீட்டை விட்டு. இங்கே என்ன தவறு நடந்துச்சுன்னா, அன்புன்னு நினச்சி ஒரு போர்வையில் காரியம் நடந்துச்சு, ஆனால் அது அன்பு இல்லை. அது என்னது? அது சொல்லுங்க, உணர்ச்சி. சொல்லுங்க, என்னது அது? தயவு செய்து நம்முடைய உணர்ச்சியை அன்பு என்று தயவு செய்து பெயர் மாற்றம் செய்யாதீங்க. உணர்ச்சி வேறு, அன்பு வேறு. உணர்ச்சி எல்லாம் அன்பு அல்ல. பரலோகத்திற்கு ஒரு மனிதனை கொண்டு போய் சேர்ப்பது உணர்ச்சி அல்ல. உணர்ச்சிகள் உன்னை பாவத்திற்கும் பாதாளத்திற்கும் பாதகமான வாழ்க்கைக்கு உன்னை கொண்டு போயிடும். ஆனால் தெய்வீக அன்போ அது எப்படிப்பட்டது என்றால், பரிசுத்தம் உள்ளது, சுத்தமான இருதயத்திலிருந்து பிறக்கிறது, நல்ல மனசாட்சியில் பிறக்கிறது, மாய்மாலம் இல்லாதது. உண்மையான அன்பு என்று ஒன்று இருக்குமானால் அது தன்னுடைய பரிசுத்தத்தை இழக்காமல் இருக்கும். அன்புடன் சத்தியத்தை கைக்கொள், அன்புடன் மாயமற்ற வாழ்க்கையை வாழு, அன்புடன் உண்மையை பேசு, அன்புடன் பரிசுத்தமாயிரு. அன்பான வாலிபர்களே, பெரியவர்களே, உலகம் சொல்ற அன்பு, காதல், இந்த வார்த்தைகள் எல்லாம் வச்சுட்டு மதி மயங்கி போய் பாவத்துக்குள்ள விழுந்துடாதீங்க, உங்களை பாதிப்புக்குள்ளாக்கிடாதீங்க. நான் சொல்றது டிரெக்ட் பர்சனல் அஃபெக்ஷன் மாத்திரம் நான் பேசல. இன்றைக்கு உலகமே ரெண்டா மாறிடுச்சு. ஒன்று வந்து டைரக்ட் கான்டாக்ட், இன்னொன்று வர்ச்சுவல் கான்டாக்ட். வலைதளங்களில் இன்றைக்கு அன்புன்றது பேசப்படுது. அங்கே வந்து அன்புன்னு டிக்ளேர் பண்ணுறது, ஐ லவ் யூன்றது, ஃபோட்டோ அனுப்புறது, ஈமோஜி அனுப்புறது, ஹார்ட் அனுப்புறது, டெக்ஸ்டிங் பண்ணுறது,
எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறேன். அன்புல பரிசுத்தத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அந்த அன்பு நிலைத்திருக்கும். அன்புல சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அது நிலைச்சு நிற்கும். அன்புல பரிசுத்தத்தை நீங்கள் கோட்டை விட்டீங்க, அது அன்பு அல்ல, உங்களை ஏமாற்றும், உங்களை ரொம்ப காயப்படுத்தும், வாழ்நாளெல்லாம் குற்ற மனசாட்சியோட வாழ வைக்கும். இந்த மாதிரி தெரியாதனமாக நான் போய் என் சீக்ரெட்ஸ் எல்லாம் இவங்கள்ட்ட சொல்லிட்டேனே, தெரியாதனமாக பேசிவிட்டேனே, தெரியாதனமாக என்னுடைய பர்சனல் ஸ்டோரியெல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டேனே, தெரியாதனமாக டெக்ஸ்டிங் பண்ணனே, தெரியாதனமாக இந்த ஹார்ட்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டேனே, தெரியாதனமாக நான் இதெல்லாம் நான் சொல்லிட்டேனே, எனக்கு இப்போ அவங்கள பார்க்குறக்கே அவமானமாக இருக்குது. இது என்னன்னு சொன்னால், உணர்ச்சியில் நீங்கள் மூவ் பண்ணும்போது பிசாசு உணர்ச்சிகளை ரொம்ப பெருசாக நம்மகிட்ட காமிச்சு, ஐயோ இதுதான் அன்பு அப்படின்னு மாய்மாலமாக நம்மகிட்ட காமிப்பான். இது எப்படின்னா ஏவாள்கிட்ட பண்ணது தான். ஐயோ இது எப்படி இருக்கு பாரு, சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன் தேவ தூதர்களை போல இருப்பேன் அப்படின்னா, தேவர்களை போல மாறிடுவா, கண்ணு திறந்துடும், எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோன்னு இருக்கிறது எல்லாம் போச்சு இல்லையா? இன்னைக்கு நிறைய வேளையில் உலகம் சொல்கிற அன்பை நம்பி நிறைய பேர் ஃபீலிங் 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 பாஸ்டர், ஐ ஹாவ் த வைப் பாஸ்டர், கெமிஸ்ட்ரி பாஸ்டர். இந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒரு நாள் ஃபெயில் ஆயிரும். இந்த வைப் எல்லாம் பவர் இழந்துடும். இந்த வைப்ன்றீங்க பாருங்க, அப்படியே பார்த்த உடனே கண்ணு இழுக்குது, தெரியாமல் கால் நடக்குது, கை அப்படியே எழுத ஆரம்பிச்சா கவிதையாக ஓடுது. இதெல்லாம் கொஞ்ச நாள் ஓடும். கவிதை எழுதி கல்யாணம் பண்ணவங்களை கேளுங்க, டெய்லி கவிதை வருதான்னு கேளுங்க, கத்தாமல் இருந்தால் போதும் பஸ் சார், கவிதைலாம் வேணாம், டார்ச்சர் பண்ணாமல் இருந்தால் போதும். அதனால் நீ கவிதையில் மயங்கிடாதப்பா, தயவு செய்து மயங்காத. ஒரு வார்த்தையோட முடிக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னால லவ் லவ்னு பேசுகிறாங்கல்ல, ஐ டோன்ட் கிவ் எனி கிரெடிட். இன் மை ஒப்பீனியன் இட் இஸ் ஜஸ்ட் அ ஃபீலிங். அது வெறும் உணர்ச்சி தாங்க. உண்மையான அன்பு எங்கே இருக்குது தெரியுமா? லவ் தட் இஸ் நாட் டெஸ்டட் cannot be trusted. சோதிக்கப்படாத அன்பு நிஜம் என்று நம்ப முடியாது. எழுதிக்கிடுங்க வேணாம். லவ் தட் இஸ் நாட் டெஸ்டட் cannot be trusted. சோதனைக்குட்படாத அன்பு அன்பு அல்ல. எப்போ சோதிக்கப்படும் தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னால் இல்லை. இட்ஸ் நாட் பிஃபோர் மேரேஜ். கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஒருத்தர் அன்பு கூறுறது பெரிய அதிசயம் கிடையாது. அன்பு கூறலை அல்லது காதல் வயப்படலை அப்படின்னா தான் அதிசயம். எனக்கு ஒரு பையனை பார்த்தா ஆசையே வரல பாஸ்டர், எனக்கு ஒரு விதமாக ஃபீலிங், பட்டர்ஃப்ளைஸ் இன் மை ஸ்டமக்ன்றாங்கல்ல, பட்டர்ஃப்ளை இன் மை ஸ்டமக், அப்படியே துடிக்குது பாஸ்டர், அப்படியே மனசெல்லாம் உருகுது பாஸ்டர், ஐயோ அந்த பையனை பார்க்கும்போது அப்படியே நம்ம புருஷனாக இருக்க மாட்டானான்னு ஆசை வந்துருச்சு பாஸ்டர். இது வாலிப வயசின் ஆசைப்பா. வாலிபமும் இள வயதும் மாயை. ஒருத்தர் நல்ல அழகாக ட்ரம் வாசிக்கிறாங்க, கீபோர்டு வாசிக்கிறாங்க, கிட்டார் வாசிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, நல்ல பெயிண்ட் அடிக்கிறாங்க, நல்ல கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, அழகான பைக்கில் வர்றாங்கன்னா ஆன்னு பார்க்குறதுக்கு தான் வாலிபம் போவோம். ஒரு அழகான ட்ரெஸ் போட்டிருந்தா வாலிப பசங்களை பார்த்தீங்களா வருஷமே மறந்துடுவாங்க. யாராவது அழகாக ட்ரெஸ் போட்டிருக்கா நீங்கள் நினச்சிடாதீங்க, அப்பாலோ அன்பு பொங்குதே பொங்குது. அன்பெல்லாம் பொங்கலை, ஆசை, அவ்வளோதான். இட் இஸ் ஜஸ்ட் ஃபீலிங்ஸ். அது ஹார்மோன்ஸ், அது உள்ளே இருக்கிற ஹார்மோன்ஸ் என்ன பண்ணோன்னா, அந்த வயசில் என்ன பண்ணோன்னா, எதிர்ப்பாளரை பார்க்கவும் ரசிக்கவும் அவங்க மேலே ஆசை வைக்கவும் தூண்டுறது என்னது? ஆசை. இதை நீங்கள் அன்புன்னு தயவு செய்து நம்பிடாதீங்க, இதுக்கு பின்னாடி போயிடாதீங்க, உங்களை ஏமாற்றும். ஏன் தெரியுமா? உண்மையான அன்புன்றது கல்யாணத்துக்கு முன்னால் இல்லைங்க. நீ கட்டின பொண்ணை வாழ்நாள் முழுவதும் அன்பு கூறுற பாரு, கல்யாணத்துக்கு அப்புறமா அதான் அன்பு. கல்யாணத்துக்கு முன்னால் எந்த பொண்ணையும் அன்பு கூறுறதெல்லாம் அன்பு கிடையாது. நீ எந்த பொண்ணை லவ் பண்ணி கட்டுறியோ, அரேஞ்ச் பண்ணி கட்டுறியோ, ஃபோர்ஸ் பண்ணி கட்டுறியோ, எப்படியோ கட்டுற, அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் அன்பு கூறுற பத்தியா, அவள்கிட்ட உண்மையாக இருக்க பாரு, அந்த மனுஷன்ட்ட உண்மையாக இருக்க பத்தியா, அதுதான் அன்பு. ஏன்னா யூ டோன்ட் ஒர்க் ஆன் ஃபீலிங்ஸ். யூ டோன்ட் ஒர்க் ஆன் ஃபீலிங்ஸ். ஃபீலிங்ஸ் மாறிடும், மாயமாக மறைஞ்சு போயிடும். ஆனால் கல்யாணம், அந்த ஜோடனை, அந்த ஆர்ப்பாட்டம் எல்லாமே கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகிடும்? அப்படியே அடங்கிடும். புது பொண்ணு புது மாப்பிள்ளை, இந்த கெத்தெல்லாம் அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சிரும். ஆனால் அதே பொண்ணு தான், 20 வருஷமாக அதே முகம், அதே ஆள், அதே புத்தி, அதே ட்ரீட்மெண்ட். ஆனால் அந்த பிள்ளையை நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன், அவன் மேலே கமிட்டடாக இருக்கேன், நான்
அவளுக்கு வியாதி வந்தாலும், துன்பம் வந்தாலும், தொல்லை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், தோல்வி வந்தாலும், வேலை போனாலும் அவங்க மேலேயே நான் உறுதியாக இருக்கிறேன், கமிட்டடாக இருக்கிறேன், என் கவனன்ட்டில் தட் இஸ் லவ். அதனால தான் இங்கே கர்த்தர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறணும் போது அப்படியே காதல் வயப்பட்டு ஆசைப்பட்டு அப்படியே உருகி அவர் மாதிரி விழுந்துடாத. இது கற்பனை. உன் தேவனாகிய கர்த்தரிலே உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலனோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக என்பது முதலாம் பிரதான, சத்தமாக சொல்லுங்க, கற்பனை. இந்த கற்பனை இல்லை உட்காந்து கற்பனை பண்ணேன் பாஸ்டர் இப்படி இருப்பாருன்னு கற்பனை பண்ணி விழுந்துட்டேன் பாஸ்டர், கிடையாது. கட்டளை. கட்டளை செய்வியா, என்ன நேசிப்பியா, கடைசி வரைக்கும் நேசிப்பியா? ஆமாண்டவரே, கடைசி வரைக்குமே நேசிப்பேன். இந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னா பரிசுத்தமான அன்பு. இன்னைக்கு நிறைய பேருக்கு லவ்வை பற்றி எங்கே யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க அப்படின்னா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி தான். அன்புனா வாட்ஸ்அப்பில் படித்தது, அன்புனா இன்ஸ்டாகிராமில் படித்தாங்க, அன்புனா ஃபேஸ்புக். இதுதான் அவங்களுக்கு டீச்சர். இன்னைக்கு they don't know what is love. நீ வேதனையோடு சொல்கிறேன், அன்பை பற்றி பேசி அன்பே எல்லாம் அப்படின்லாம் ரொம்ப பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லி அன்பையே கதையாக எழுதி, அன்பை கவிதையாக எழுதி, அன்பை பாடலாக மாற்றி, அன்பை இன்றைக்கி சினிமாவாக மாற்றி அதையே நடித்த நிறைய பேர் குடும்பமாக இல்லை. அதனால் தயவு செய்து அவங்களுக்கு எல்லாம் அவங்க பேசுகிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு பேசுகிறாங்கன்னு தயவு செய்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. அவங்க போதித்த அன்பு அவங்களுக்கே வேலை செய்யலை. நான் சொல்ல விளங்குதாப்பா? அங்கிள் அந்த பாட்டு அப்படி இருந்துச்சு அங்கிள், அப்படியே என்ன மாதிரி வார்த்தை அங்கிள், அந்த பெண்ணை அப்படியே வர்ணிக்கிறாங்க, பையன் அப்படியே வர்ணிக்கிறாங்க. ஓகேப்பா, இவ்வளோ வர்ணித்து பாடி ஆடி அதை உலகத்துக்கே செய்தியாக சொன்னவங்களே தாங்க கல்யாணம் பண்ண பொண்ணோட மாப்பிள்ளையோட என்ன பண்ண முடியல, வாழ முடியலை. ஏன் அப்படின்னு கேட்டால் ஒரு மாயமான அன்பை அவங்க பின்தொடர்ந்து போனாங்க. அந்த மாயை கொஞ்ச நாள் போனவொடனே அப்படியே பிசு பிசுத்துறோம். ஏன்னா அவங்க போனது அன்புக்கு பின்னால் இல்லை, உணர்ச்சிக்கு பின்னால். அழகாக இருந்தா, கண்ணு அழகாக இருந்துச்சு, உதடு அழகாக இருந்துச்சு, தோல் நல்லா அழகாக இருந்துச்சு, இந்த மாதிரி உடல் உடைய தோற்றங்கள் மேலே ஆசை வச்சுட்டு அது அன்புன்னு சொல்லி ஒருத்தன் பேஸ்ட் பண்ணுறான் பாருங்க, ஸ்டிக்கர். இட்ஸ் நாட் கோயிங் டு லாஸ்ட் ஃபார் லாங். கொஞ்ச நாள் அந்த ஸ்டிக்கர் விழுந்துடும். அந்த ஈர்ப்பு, அந்த ஈடுபாடு கொஞ்ச நாளில் அப்படியே போயிடும். It doesn't stay. That's a reality. But there is a love that God speaks about. ஏனென்றால் தேவன் அன்பை பற்றி பேச எல்லா தகுதி உள்ளவர். ஏனென்றால் அவர் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் அன்பாகவே இருக்கிறார். அவருக்கு தெரியும் அன்புனா என்ன. அவர் சொல்லிக் கொடுக்குறார் நமக்கு. இங்கே பார்ப்பா, உண்மையான அன்புன்னு ஒன்று இருக்குது. அது என்ன அன்புனா பரிசுத்தமானது. அதில் மாய்மாலம் இருக்காது, அதில் பாவம் இருக்காது, அது துன்மார்க்கம் இருக்காது, துர்குணம் இருக்காது, அதில் கசப்பு இருக்காது, அதில் பொய் இருக்காது, அதில் மறைவிடலாம் இருக்காது, அது வெளிச்சத்தில் நடக்கும், அது சத்தியத்தை பேசும். அந்த அன்பு உணர்ச்சிகளை வச்சுக்கிட்டு ஒளிஞ்சு மறைஞ்சு தவறுகளை செய்யாது. அந்த அன்பு எப்படிப்பட்டதுன்னா உத்தரவாதம் உள்ளது. அந்த அன்பு உணர்ச்சிகளால் அல்ல, அது உடன்படிக்கையின் அடிப்படையிலானது. உடன்படிக்கை பண்ணிடும். அந்த உடன்படிக்கையில் கடைசி வரைக்கும் உண்மையாக உறுதியாக இருக்கும். அதான் அன்பு. இன்றைக்கி நிறைய பேர் ஃபேமிலிஸில் கூட ஃபீலிங்ஸை இழந்ததுனால அன்பே இல்லைன்னு நினைக்கிறீங்க. நோ, ஃபீலிங்ஸ் வில் கம் அண்ட் கோ, பட் இஸ் யுவர் கமிட்மெண்ட் ஸ்ட்ராங். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். உணர்ச்சிகள் வரும் போகும், திடீர்னு மேலே எழும்போம், கீழே தாழ்ந்துடும். அதனால தான் பாருங்கள், வேலையில் ஒரு உயர்வு கிடச்சிருச்சு அப்படின்னு கணவனுக்கு பயங்கர உணர்ச்சி வசப்பட்டு வீட்டில் அப்படியே எல்லாரும் கட்டி பிடிச்சிருவாரு. ஐயோ எனக்கு கிடச்சிருச்சு, எனக்கு இது கிடச்சிருச்சு. ஒரு பிள்ளை ஒரு வெற்றி கிடச்ச உடனே எல்லாரையும் கட்டி பிடிச்சிருவாங்க. ஏன்னு கேட்டால் ஐயோ அந்த உணர்ச்சி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அது உணர்ச்சி, அது வல்ல உடன்படிக்கை. அந்த உணர்ச்சி கொஞ்ச நாளில் போயிடும். ஆனால் உடன்படிக்கை தான் எப்பவுமே நிற்கும். உண்மையான அன்பு உடன்படிக்கைக்கு அர்ப்பணிப்புள்ளது. இட்ஸ் கமிட்டட் டு த கவனன்ட். இட்ஸ் பேஸ்ட் ஆன் த கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட். தேவனுடைய உடன்படிக்கையும் தேவனுடைய கற்பனையிலேயும் அஸ்திபாரப்பட்டது தான் தெய்வீக அன்பு. அந்த அன்பை ஒருவன் பின்பற்றி போவானால், அந்த ஆலோசனையின்படி நடந்தால் முடிவில் எங்கே போவான்? மகிமையில். ஆண்டவரே, அந்த உண்மையான அன்பினால் என் உள்ளத்தை நிரப்போம். ஒருவேளை இன்றைக்கு பாஸ்டர் இந்த செய்தியை நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பாஸ்டர். ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி இந்த செய்தியை நான் கேட்டிருந்தேன்னா என் லைஃபே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஒரு மாயத்தில் போய் நான் சிக்கிட்டேன் பாஸ்டர். இப்போ தான் எனக்கு புரியுது, இப்போ தான் நான் உணர்றேன். அது ஒரு மாதிரி நான் என் லைஃபே எங்கேயோ கொண்டு போயிட்டேன் பாஸ்டர். ஏதோ ஒரு இருளுக்குள்ளே நான் போயிட்டேன், ஒரு பெரிய ஏமாற்றத்துக்குள்ளே நான் போயிட்டேன். இன்னே கெடுத்துக்கிட்டேன்னா தெரியலை அப்படின்னு நீங்கள் சில பேர் இங்கே சொல்லலாம். இந்த மாதிரி கண்ணீர் விட்டுட்டு இருக்கலாம். அங்கிள், இதை ஏன் நீங்கள் ஒரு 6 months முன்னாடி பேசலை? என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது அப்படியே நம்பி நான் போயிட்டேனே. யாராவது அழுறீங்களா?
வேதம் சொல்லுது. காணாத அறியாத காலங்களை தேவன் காணாதவர் போல இருக்கிறார். ஆனால் இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். தெரியாமல் செஞ்சுட்டேன், எனக்கு தெரியும். சில பேர் சொல்லலாம், அங்கிள் நான் தெரியாமல் டெக்ஸ்டிங்லாம் பண்ணிட்டேன், அங்கிள் ப்ரப்போஸ்லாம் பண்ணிட்டேன், தெரியாமல் நான் ஃபோட்டோஸ் அனுப்பி விட்டேன், தெரியாமல் ஒரு கனெக்ஷனை உருவாக்கிட்டேன், அது எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்குது. உட்காந்து மணிக்கணக்காக உட்காந்து அப்படியே கற்பனை உலகத்தில் உட்காந்துக்கிட்டு ஒளிஞ்சு மறைஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கேன் அங்கிள். நான் ஒரு நாள் வந்து அப்படியே சந்தோஷமாக இருக்குது, இன்னொரு நாள் பார்த்தா ரொம்ப துக்கமாக இருக்குது. கண்டினியூ பண்ணணுமா விடணுமா தெரியலை. ஐ எம் ஸோ ட்ரபிள்ட் இன் மை ஹார்ட். ஆஸ்க் தீஸ் கொஸ்டின்ஸ். இஸ் த லவ் தட் யூ ஆர் காலிங் அஸ் லவ் லீடிங் யூ டுவர்ட் ஹோலினஸ் ஆர் இஸ் இட் கரப்டிங் யூ? நீ அன்புன்னு சொல்கிற அன்பு உன்னை பரிசுத்தத்துக்கு நேராக நடத்துதா, அது உன்னை கரைப்படுத்துதா, உன் மனசை கரைப்படுத்துதா, மாய்மாலம் பண்ண வைக்குதா? அப்பாட்ட ஒரு வேஷம், அம்மாட்ட ஒரு வேஷம், ஊரில் ஒரு வேஷம், வீட்டில் ஒரு வேஷம், இந்த மாதிரி வேஷதாரணம் மாற்றிருச்சா நீ அன்புன்னு சொல்கிற அன்பு? கேட்காம போயிடாத. என்னடா தெய்வீக அன்புன்னு ஒன்று இருக்குது. அந்த அன்பு தான் உன்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இந்த அன்பெல்லாம் வேண்டாம், உம்முடைய அன்பே எனக்கு போதும்ப்பா, உண்மையான பரிசுத்த தூய அன்புக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா?